ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் Enpayanamungaludan. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, டேஸ்டியான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது மெயின் மணத்தக்காளி வத்தக்குழம்பு தான். மணத்தக்காளி வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், 2லிருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் நம்ம 1 ஸ்பூன் அரிசி கடைசியாக சேர்த்து அதையும் வறுக்கணும். இப்போ பக்கத்தில் இருக்க அடுப்பில் ரசத்துக்கு கொஞ்சம் புளியும் தக்காளியும் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். அரிசி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ பக்கத்தில் ரசம் தாளிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது பொடிச்சு வச்சுருக்க குருமிளகு, சீரகம், பூண்டு அதெல்லாம் சேர்த்து கரைச்ச புளி தக்காளி தண்ணியையும் பருப்பு தண்ணியையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்தியாச்சு. ரசம் கொஞ்சம் கொதிக்கட்டும். தேவைப்பட்ட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் அதையெல்லாம் ஆறுறதுக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு வாணலியில். ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வாணலியில் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கழுவி வச்சுருக்க கருவேப்பிலை, ஒரு 10லிருந்து 12 சின்ன வெங்காயம், வாசத்துக்கு 2 வரமிளகாய் போட்டாச்சு. அது நல்லா அப்படியே வணக்கி விட்டுருவோம். இதுவும் சிம்மில் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வத்த குழம்போட டேஸ்ட்டே நம்ம இந்த வெங்காயம் வணக்கிறதுல தான் இருக்குது. சிம்மில் வச்சு வணக்கினோம்னா எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த கேப்பில் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கிறேன். வத்த குழம்புக்கு கூடவே தண்ணி ரசத்துக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுனால சேர்த்திக்கிறேன். ஏன்னா கெட்டியாக இருந்தால் ரசம் நல்லா இருக்காது, அதனால் தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கி வர்ற ஸ்டேஜில் நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி வத்தலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா பொரியட்டும். நல்லா மணத்தக்காளி வத்தல் ப்ரௌனிஷாக பொரியணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணணும். புளியை ஆட் பண்ணதும் 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை காரம் கம்மியாக போதும்னா 1 ஸ்பூன் சேர்த்துங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் கலர் கொடுக்கறது. இன்னொன்று, இந்த புளி நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி ஆகிற வரைக்கும் விட்டுறணும். அப்போ தான் பச்சை வாசம் போய் டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் சேர்த்துறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ரசம் சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா எப்போவுமே ரொம்ப வாசமாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கத்திரிக்காய் பொரியலுக்கு குக்கரில் ரெடி பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் பொரியலுக்கு 1 வெங்காயம், 1 தக்காளி, கருவேப்பிலை மட்டும் எண்ணெயில் கடுகு தாளித்ததுக்கப்புறம் போட்டு நல்லா வணக்கிட்டு அது கூடவே கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் நீளமாக ஆட் பண்ணிட்டேன். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்தி நல்லா அப்படியே வணங்குற வரை கலக்கி விடுறேன். இந்த பொரியல் வாணலியில் செஞ்சால் ரொம்ப நேரம் இழுக்கும். அதனால் குக்கரில் நான் லைட்டாக அப்படியே வணக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் வேக வைக்க போகிறேன். நல்லா வணக்கிட்டோம்னா கத்திரிக்காயோட பச்சை வாசம் இருக்காது. தண்ணி விடாமையே நம்ம லைட்டாக தெளித்து மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ சிம்மில் வச்சு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டே இருக்கேன். ரொம்ப கலந்தோம்னா கத்திரிக்காய் உடஞ்சிடும். அதனால் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி விடவே வேண்டியதில்லை. மூடி ஒரு விசில் விட்டுடலாம். மீடியமில் வச்சா போதும். பாருங்கள், தண்ணியை விடாமல் மீடியமில் வச்சு ஒரு விசில் விட்டதில் அடிப்பிடிக்காமல் கத்திரிக்காய் பொரியல் ரெடி. சைட் பை சைடு ரைஸும் நான் வச்சு எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு வெஜ் மெனு ரெடி ஆகிடுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணுங்கிறப்ப இந்த மாதிரி மணத்தக்காளி வத்தல் குழம்பு செஞ்சு பாருங்கள். வயிறு புண்ணும் ஆறும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு சின்ன வெங்காயம் இருக்கனால உடம்புக்கு குளிர்ச்சி கூட. இதுக்கு நம்ம லைட்டாக வெறும் உப்பு பருப்பு செஞ்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி புளிக்குழம்போட உப்பு பருப்பு டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். கத்திரிக்காய் பொரியல், மணத்தக்காளி வத்த குழம்பு, உப்பு பருப்பு, கூடவே வடகம், ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு 30 நிமிஷம்தான் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.